எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது காஞ்சதுக்கப்புறம் உளுந்து, கடலப்பருப்பு, வெள்ளைப்பூடு, கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு பட்டை மிளகாவும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட நறுக்கி வச்ச தேங்காயையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அடுப்புலேயே ஃபுல்லாக வச்சு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டால் போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ உப்பு தைக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சிட்டு உப்பு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். பாருங்கள், நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. உங்கள் கிட்ஸு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி தாங்க நான் சமைப்பேன். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.